நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஆனால் பக்தி இருந்தால் மட்டும் அந்த பயணத்தை நம்ம ஈஸியாக போகலாம். எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம கூட யாரோ ஒருத்தவங்க கைட் பண்ணுற மாதிரியே இருக்கும். தெரியாத ஒரு உலகத்துக்கு போகலாம். தெரியாத ஊருக்கு போனாலும் என்னடா நமக்கு தான் முருகன் இருக்கானே, நமக்கு இதுக்கு மேலே பயம் எதுவுமே இருக்காது. நம்ம மனசே அந்த தைரியத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த தைப்பூச விரதத்தில் நான் பல விஷயங்கள் முதல் நாள் ஆரம்பிச்சதுலேருந்து இனி நெருங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த வருடம் வேணவே வேணாம், நம்ம நிப்பாட்டிடலாம். அந்த அளவுக்கு ஒரு சோதனை நமக்கு வந்துக்கிட்டே இருக்கு. இது பரவாயில்ல, இது எல்லாமே தாண்டி தானே நம்ம வர வேண்டும். ஆனால் இயற்கையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு விஷயம் நமக்கு கற்றுக் கொடுக்குது பார்த்தீங்களா. நம்ம பக்தியில் உண்மையாக நம்ம இருக்கோமா, நம்ம எதை அடையணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம அதுக்கான ஒரு தகுதியான ஆளா அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் நம்மளை டெஸ்ட் பண்ணும். அந்த டெஸ்ட் பண்ணுற விதமாக தான் நான் இது நான் உணர்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு நிறைய கொஞ்சம் ரீசன்ட் நாட்கள்லேயே நான் நிறைய விஷயங்கள் நான் எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் உன்னை நினச்சிட்டே தான் இருக்கேன், எனக்கு என்னையா பண்ணிட்டேன், அப்பேற்பட்ட விஷயங்கள் நீங்களும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க.